இந்த பாவங்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இது அல்லாஹ்வுடைய ஹுக்கூக், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உரிமைகள். இப்ப நான் சொன்னதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது எனது உரிமை இல்லை என்று சொன்ன சில பாவங்கள் உண்டு. அது என்னடா, மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். இது அல்லாஹ்வோடு சார்ந்த விஷயம். ஆனால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது. இது மிகவும் ஆபத்தான ஒரு இடம். என்ன காரணம்டா, இது ரெண்டு மன்னிப்பு. ஒன்று, அந்த அடியார்கள் என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதில் தங்கி இருக்கும். இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதுல குறிப்பாக அவர்களை சொத்துக்கள், அவருடைய சுகங்கள், அவர்களுடைய உயிர், இது இந்த மாதிரியான விஷயங்களுடைய அதாவது பாவங்களை விட அவர்களுடைய சொத்துக்கள்ல, அவர்களுடைய சுகங்கள்ல, அவர்களுடைய என்ன தொழில்கள்ல, அவர்களுடைய உரிமைகள்ல நம்ம அதாவது தலையிட்டு அவர்களுக்கு அநியாயம் செய்ததை விட மிக முக்கியமானது தெரியுமா, மானம். அவர்களுடைய மானம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் கை வைத்திருந்தோம் என்றால் அதனால் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய திருமணத்தை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால கௌரவத்தை, அவங்களுடைய மார்க்கத்துடைய அந்தஸ்தை, தொழிலை, சமூக நிலையை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருந்தார்கள் என்றால் நீங்க உங்களை அழிச்சு கொண்டீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களை அழித்து கொண்டீர்கள் என்பது அர்த்தம். ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, மனைவிகளை, பிள்ளைகளை எங்க விட்டு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல விட்டுட்டு சொல்லுவாங்க. அவர்கள யாராவது மோசமாக துரோகமாக நடந்து கொண்டால், அவங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு துரோகமாக நடந்து கொண்டால் மறுமையில தண்டனை என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போறார், அல்லாஹ்வுடைய ஜிஹாத்ல இருக்கிறார், இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஜிஹாத் நடக்க அதில் இருக்கிறார். இங்க வீட்டில் முஸ்லிம்களுக்கு மத்தியில நம்பிக்கையோட இதை மனைவியும் குடும்பத்தை விட்டு செல்றாரு. அங்க ஒரு துரோகம் நடந்தால், ஒழுக்க ரீதியான ஒரு துரோகம் நடக்கும் என்றால் நாளை மறுமையில் அவருக்கு சொல்லப்படும், யார் துரோகம் இழைத்தாரோ அவரது நன்மையிலிருந்து எடுங்கன்னு சொல்லப்படும். எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுங்கன்னு சொல்லப்படும். எப்படி வருது, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுங்கன்னு சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் எதையாவது விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீர்களா என்று கேட்டாங்க. எந்த அமலையாவது விட்டு வைப்பார்னு, இது எதோட சம்பந்தப்பட்டது, மானம் கௌரவத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த இடத்தை தான் ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜில என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, இந்த கஅபா, இந்த பிரதேசம், இந்த நாள், இந்த மாதம் எப்படி புனிதமா, மார்க்கத்தில பெயரால மானத்தை வாங்குறது. இது அல்லாஹ்விடத்தில் தண்டிப்பு ரெட்டையாக மாறிவிடும். காரணம் என்னன்னா, நீ யாரை யூஸ் பண்றாய், தீனை என்ன செய்யறாய், இதுல உபயோகப்படுத்துறாய். அதாவது ஒரு மனிதர் வழிகேட்டில் இருக்கிறாரா, வழிகேடு, தவறுல இருக்கிறாரா, தவறு, பிழையில் இருக்கிறாரா, பிழை, இதோட முடிச்சிடணும். அவருடைய சொந்த வாழ்க்கை, அவருடைய மானம், அவரது கௌரவத்தை அவர் கொள்கையில தவறானவர் என்பதற்காக, பாவத்துல அதாவது எங்களோட முரண்பட்டவர் என்பதற்காக நம்ம இணைக்கிறோம் என்றால் இது ரசூலுல்லாஹ்வோட தவ்வாக்களமும் சஹாபாக்களுடைய தவ்வாக்களமும் அதுக்கு பின்னால வந்து இமாம்களுடைய தவ்வாக்களமும் காணாத ஒரு அசிங்கம், காணாத ஒரு அசிங்கம். இதுவும் நாளை மறுமையில மிகப்பெரிய குற்றத்துக்குள்ளாகும். காரணம் மார்க்கத்தை என்ன செஞ்சது, அதுக்கு பயன்படுத்தியது. எனவே நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இபாதத்துக்களால அல்லாஹ்வை நெருங்குவதை விட பாவங்களை தவிர்ப்பதால அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நெருங்குங்க. அது நின்று கஷ்டப்பட்டு வணங்குகிறதை விட உங்களை என்ன செஞ்சிடும், முந்த வைத்து விடும். அதை உங்களை முன்னுக்கு கொண்டு போய்விடும். இப்ப ரமலான் வருது, எல்லாருடைய முழு கவனம் எதுல இருக்கும், இபாதத்து செய்யறதுல. பிரதான கவனமாக எதுல வைக்க தெரியுமா, பாவம் செய்யாமிக்கிறது. யாரை பத்தி புறம் பேசுவதில்லை, யாரை பத்தியும் கோல் சொல்வதில்லை, யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை, வாங்குவதில்லை. இதுல கவனமா இருக்கணும். ஆனா இதுல சர்வ சாதாரண தவாஃப் பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன லிஸ்ட்டை பேசுறது, தவாஃப் பண்றது, அவளை உம்ரா செஞ்சாலும் இங்க உம்ரா வருது, பிசினஸுக்கு தான் இந்த வந்தாலும் வரும், இந்த பக்கத்தால போனா வருவானா தான் உம்ரா வர மாட்டான். இந்த உம்ரா யாருக்கு, இப்ப அவருக்கு சரியா. ஹஜ்ஜில அரபா, மினா, முஸ்தலிஃபா மூணுலே யாருக்கு, வராத ஹாஜிகளுக்கு, ஊர்ல வராமைக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லா என்ன செய்யறது, கிஃப்ட் பண்ற. சுப ஜமாத்தை கலந்து கொள்றது, சுப ஜமாத் யாருக்கு, அவருக்கு. இது வந்து மிக மோசமான நிலை. இதான் ஹசனுல் பஸ்ரியுடைய ஒரு செய்தி வருது, அவர் கொண்டு போய் என்ன செய்யறாரு, ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விடுறாரு. இவரை பத்தி மோசமா பேசினா இவர் எதை அனுப்பி விடுறாரு. அவர் விளக்கம் சொல்றாரு, நேத்து நீங்க எங்களுக்காக நன்மையெல்லாம் செஞ்சீங்க, அதுக்கான கிஃப்ட் தான் இது. நேத்து எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க, நேத்து தஹஜ்ஜுத் தொழுது, வித்ர் தொழுது, குர்ஆன் ஓதி, யாருக்காக, எங்களுக்காக. உண்மையிலே ஒரு அடியான் இஹ்திசாப் பண்றதுலே உச்சகட்டம் என்ன தெரியுமா, என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டாருன்னா கோபமே படக்கூடாது, அவரை நினைச்சு இறக்கப்படணும். ஏன்னா அவர் மறுமையில அழிஞ்சு போறாரு, அதை நினைச்சு இறக்கப்படணும், அவருக்கு உபதேசம் அது வேற. எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய
அமல்கள். எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறா அதை விட ஒன்று வேணுமா? இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஆயுள் மாதிரி ஆயுள் வேணுமெண்டா நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுறதா என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கிறார், நான் இப்படி பேசிட்டேன் அல்லது பேசுறது தெரியுது, இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்ல இது அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டா, மறுமைக்கு சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டா பல அறிஞர் சொல்றாங்க மன்னிப்பது சிறந்தது. காரணம், அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான், எங்களுக்கு தருவான். ஏன்னா அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்படி நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செஞ்சிருவேன், மன்னித்து விடுவேன். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன், மன்னித்து விடுவேன். அதனால பல அறிஞர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கு என்னை பத்தி எவர் பேசினாலும் அவரை நான் ஃபிஹில், அவர் ஹலால்ல இருக்கிறார். ஆனா எதுல ஹலால்ல, ஏண்ட விஷயத்துல புறம் பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டேங்க, ஏண்ட ஹுக்கூக்ல அவர் என்ன ஹலால் அப்படி என்று என்ன சொல்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாகவும், அதாவது நம்ம எதிர்பாராத விதமாகவும் வரக்கூடிய சில பாவங்கள் உண்டு. அதுல உண்டு புறம் பேசுதல், மானத்தை அடுத்தவருடைய மானம் அவதூறு சொல்லுதல் என்பது வேற இடத்தால என்ன செஞ்சிரு வந்து வேண்டாம். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அல்லாஹ் தஆலா அவருடைய வீட்டுக்குள்ள வச்சு அவர் அவமானப்படுத்துவான், அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவரை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவமானப்படுத்துவான் என்ற செய்தி வர. ஒரு மூமினுடைய மானத்தை என்ன, அதாவது நம்ம கை வச்சுட்டோம்டா. இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தண்டனை என்ன செஞ்சிடும், வேகமாக வந்துடும். அதே போல சில பாவங்கள் இரத்த உறவுகளை முறித்தல்ல என்ன செஞ்சிடும், மிக வேகமாக என்ன செய்து விடும், வந்துவிடும். அடுத்தவனுக்கு அநியாயம் இழைத்தல் இருக்குது, இந்த அநியாயம் இழைத்தலின் ஊடாகவும் வேகமா என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனாலதான் ஒரு அறிஞர், சலஃபுகள் ஒரு அறிஞர் சொல்றாரு, நான் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்து அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் அதுக்கு எதிராக முயற்சி எடுக்கிறான், நபர்களை பிடிக்கிறான்.